பெருமான் வார்த்தையற்று சொல்லற்று பொருளற்று இயங்குகின்ற தேவாதி தேவர்கள் மூவர்கள் பத தலைவர்கள் சத்தியர்கள் ஞானிகள் யோகிகள் அனைவரும் புறம்போய் கண்களில் நீர் உருக நெட்டுருக நின்று நின் பெருமையை அறிகிறோம் என்று மாட்டாமையினால் அழுது புலம்ப நின்ற வஞ்ச வெளியது. கஷ்டம். அதுதாங்க ஐயா இயற்கை விளக்கம். அப்பனா இவ்வளவு இந்த விளக்கம் இவ்வளவு வியாபிச்சிருக்க இந்த தன்மைக்கு இயற்கை விளக்கம்னா அந்த இயற்கை விளக்கத்தை உருவாக்கியது எதுவோ அது இயற்கை உண்மை. அப்பனா அது எங்க இருக்கு, அது என்னன்னு இதுவே நான் முடியலங்கும் போது அதை போய் கேட்டா என்ன சொல்ல முடியுமா? அது யாருக்கும் காட்டாதது, காட்டி மறைத்து அது காரணம் என்ன? வஞ்ச மனத்தான் படித்து ஒழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும் என்பது, அதாவது வஞ்சகம் வஞ்சனையால் பிறர்க்கரிதாம் என்பது வஞ்சமிலா வருந்தில் அப்பொழுது அஞ்சல் என்பார், அதோ அம்பலத்தில் இருக்கின்றார் அஞ்சேல் என்று அடைக்கின்றார் என்பது போலவும் உரிய நெறியானதனால் அந்த வஞ்சமற்றவனுக்கு அது காட்டி கொடுக்கப்படும். அதனால அது வஞ்சம் உள்ளவனுக்கு அது கிடைக்காது. வஞ்சம்னா என்னன்னே தெரியாது. ஓஹோ ஏதோ சூது வஞ்சம், நமக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னா. எனக்கு இன்னும் நான் தான் ஒட்டுமொத்தமான வஞ்சகன் நான் தான். இன்னும் அதை ஒழிக்கிறதுக்கு முடியாம தவித்துக் கொண்டிருக்கிற பாங்கள் இருக்கிறோம். அதை ஒழிக்கணும். வஞ்சகம்னா நீங்க உலகில் அர்த்தம் எடுத்துக்கிட்டு உனக்கு வஞ்சனை இருக்கு, வீட்டுல பொம்மாடி பேசிக்கிற மாதிரி நீங்க ஏதாவது பேசிக்கிட்டு ஏதாவது அர்த்தம். அவர் ஏன் அந்த வார்த்தையை கையெழுறாரு? பெருமானுக்கு இதெல்லாம் வேணுமா? இல்ல அவருக்கு என்னமோ நம்ம வீட்டுல பேசிக்கிற கதை மாதிரி அவர் வஞ்சம், அவர் வாயால இது வரலாமா? அது கலந்தவனுக்கு, அதை கடந்தவனுக்கு இந்த வஞ்சம் வேற அந்த வஞ்சம் தெரிஞ்சுட்டா நம்மளும் அதுதான் சொல்றேன். இவங்க சொல்றது இந்த உலகியல்ல உள்ள மற்ற இடத்துல உள்ள மனசுல உள்ள பிரச்சனைகளை அவங்க சொல்றது. அவங்க அதையும் கடந்து உள்ளத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு அங்கமும் இருக்கு. அதையெல்லாம் கடந்து அந்த மாதிரி இல்லாத தன்மை பெற்றவன் இருக்க அவனுக்கிட்ட நெருங்கி வருவான். அதனால வஞ்ச வெளியினாரு. 2வது அது ஒரு காரணம். இது எப்படின்னா செயல் குறிப்பு அனுபவ பொருள் குறித்த விளக்கம் என்று பெயர். என்னமோ சொல்லு வருது, என்னன்னு எனக்கே புரியல. திடுன்னு உலக நீங்களும் என்னமோ இவன் பேரையர் மயங்கிட பெரியர் போல் பேசி கழித்தரன்னு ஐயா சொல்றது எனக்கு ஞாபகம் இருக்கு, மண்டையில அடிச்சுக்கிறது மாதிரி. எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது தலையாட்டுறாங்க நம்ம பெருசா. ஆனா வார்த்தை சரியா சொற்பொருளோடு உழுவுது. அது மாதிரி என்னமோ அது சொல்றாரு. அந்த மாதிரி அந்த சொல்லுக்கு சொல்ல வர்ற, அந்த சொல்லுக்கு பெருமாள் வந்துட்டு என்னமோ சொல்ல வந்தாங்க டக்குன்னு நிக்குது. அந்த வஞ்சங்கிறது அது இல்லாதவர்களுக்கு அது அளிக்கப்படுகிறது, அது வழங்கப்படுகிறது. வெளியேங்கிறது இந்த ஒரு கருத்தினால இல்ல, இந்த ஒரு குறிப்புக்கு சொன்னது மட்டுமல்ல. இன்னொன்னு என்ன வஞ்ச வெளி அப்படின்னு சொன்னா, உண்மையான முற்றும் பற்றற துறந்து கருவி கரணாதிகள் எல்லாம் கடந்தொழியவும் ஆசை மண்ணாசை பெண்ணாசை ஆகிய 3 ஆசைகளும் விட்டு பரம் ஈதென்று தேடி பரிதவித்து போன பெரியோர்கள் வரிசை இருக்கு பாருங்க. அந்த பெரியோர்கள் வரிசையிலும் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் முனிவர்கள் என்று இதுகாரும் உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து வந்த விஞ்ஞானிகள் என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள் பாருங்க. அத்தனை பேருக்கும் அது மறைச்சிருச்சு. அதனால வஞ்சவெளி. இதுவரைக்கும் யாருக்கும் அது தன்னை காட்டாதனால ஒரு காரணம். அவர் சிறப்பு பேரா சொல்றாரு. சிறப்பு பொது பேர் தான் அது, ஏன்னா அது பொது. அது ஆனா சிறப்பு பொது பெயராய் சுட்டினார் வஞ்சவெளி என்று. முதல்ல அடையாள சிறப்பு குறிப்பு சொல்லிட்டதா சொன்னோம். இப்ப சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் இவ்வளவு போன்ற பெரியோர்கள் இருக்க அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் மறைச்சிடுச்சு. யாருமே பார்க்கல, காண முடியாத வெளியே. அதனாலதான் அதை வஞ்ச வெளி என்று சொன்னார். அவ்வெளியில் நடனமிடும் ஒரு பெரும் கருணை அரசராகிய அவரை கல்வன் என்றும் சொன்னார். அந்த கல்வனை நான் மட்டுமே கண்ணால் கண்டு கொண்டேன், கலந்து கொண்டேன், கடிந்து கொண்டேன்.
அப்படின்னு பாடுறாருல 10 பாட்டுல. அப்ப அவனைதான் கண்டேன், கலந்தேன், கனிந்து கொண்டேன் அப்படின்னு பாடுறாரு. அந்த கல்வனை என் கண்ணால் கண்டு கொண்டேன் 10 பாட்டுல வரும் கல்வன். அதனால கல்வன் என்று அந்த ஆண்டவரையும் அது இருக்கு, அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு வஞ்சவெளி. அது 3 வெளிக்கு அப்பால பெரிய வெளி முழுதும் தொடர்ந்தவன் மேலை பரவென்று நிலையணக்கும் பார்த்தோம் பாசம் எரிக்கும் பரநாத எல்லைக்குள் மெல்ல எழுதினோம் அப்பாலும் எட்டி போனோம் அப்பால் இருந்த நினை யாரும் காண்கிறோம் அப்படின்னு சொல்ல. இது நீங்க இந்த இயற்கை விளக்கம்னு கேட்டதுனால எவ்வளவு செய்ய, இதுதான் உண்மையிலேயே உள்ள இயற்கை விளக்கம். இந்த இயற்கை விளக்கம் தான் அருள். திருவருள் என்பது இந்த இயற்கை விளக்கம் தான். அப்பனா இங்க இருக்கிறதெல்லாம் திருவருள் இல்லைங்களாங்கிறது அது ஏகதேசத்தை கொண்டு இயங்குது. இப்ப பாக்குறது பூரா இதெல்லாம் ஏகதேசம். என்ன ஏகதேசம்னா இங்க இருக்கிறது தானங்க ஏகதேசம். இங்க கொஞ்சம் சொற்பங்கிறதுக்கு தான் ஏகதேசம். இது என்ன பூரணம். பூரணத்தை இங்க வேணாலும் பூரணத்தை காட்ட முடியுமா? அப்ப இங்கேயே பூரண ஏகதேசம்னு பிரிச்சுக்கிட்டு இங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஒட்டுமொத்தமான அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அடக்கி எது ஏகதேசம் எது பூரணம்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்க இதுக்குள்ளார ஒரு 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 திருவண்டு ஒரு வட்டத்துக்குள்ள இதுக்குள்ள இருந்துகிட்டு இது ஏகதேசம் இது பூரணம் இது ஏகதேசம் இதா பெருமான் எவ்வளவு சிரிப்பா இருக்கு எனக்கு. அப்பால உள்ளதே ஏகதேசம் தான். அதை பேசுறாரு எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வெளி இருக்க அது இருக்கு. இப்ப சொன்னது ஏகதேசம். இந்த பூமி இருக்கு பாருங்க, இந்த பூமி நான் சொன்னேன்னா இந்த பூமி இதுல இருக்கிற ஜீவராசிகள் இதையெல்லாம் பரிபாலனம் பண்ணிக்குதுல்ல, இதெல்லாம் செய்யுதுல்ல, இதுக்கு கருணை வழங்க ஆக ஒட்டுமொத்தமான உலகியலுக்கு கருணை வழங்கிட்டு இருக்கிறது எது? அது ஏகதேசம். புரியுதா? அது ஜீவகாருண்யம், அதுதான் சாதனம். இதை கொண்டு பூரணத்துக்கு போகணும். முதல் படி இதுதான். இதை கொண்டு பூரணத்துக்கு இது ஏகதேசம். இதுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க, அது பூரணம். இதுக்கு மட்டும் இல்ல, இதை போல கோடான கோடிக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்குல்ல, ஒளி கொடுத்துக்கிட்டு இருக்குல்ல, அது பூரணம். அந்த பூரணம் இருக்கக்கூடிய இடம் தான் பெருவெளி. அந்த பெருவெளிக்குள்ள ஒரு தடவை சொன்ன விஞ்ஞானிகள்லாம் பின்னாடி நீங்க இப்போ குறிச்சு வச்சீங்க, நீங்க ஒரு டைரி இருந்தா இப்போ எழுதி வச்சீங்க. ஏன் நான் பாட்டு ஏதோ இந்த பைத்தியக்காரன் வளர்றான் குறிச்சு வச்சீங்க. இப்ப நான் பேசுறதெல்லாம் சாதாரண நம்ம நிலைகள்ல ஐயா சொல்ற பிரபஞ்ச நிலைகள்ல அண்ட சராசரங்கள். அந்த பெருவெளி இருக்கு பாருங்க, அந்த இடம் எங்க ஒரு சிறு அணுக்களாக ஊட செய்ய இதெல்லாம் ஒரு சிறு அணுவா இருக்குதான். கோடான கோடி இந்த மாதிரி பல கோடி சூரியர்கள் அண்டங்கள் இந்த பூமியை விட பல மடங்கு இவ்வளவு பெருசெல்லாம் ஒரு சிறு அணுவா தெரியுதான். அந்த ஒரு சிறு அணு கொஞ்சம் கீழே வந்தாங்க நம்ம எரிஞ்சு போயிடும். நம்ம எரிஞ்சுட்டாங்க. அப்ப அணுவா இந்த சூரியனோட பெருசு. பல அண்டங்களும் சேர்ந்தா ஒரு அணு மாதிரி தெரியுதுன்னா அது எவ்வளவு தெரியும். இந்த மாதிரி கோடி பங்கு தரத்துல பெரிய எல்லாம் இருக்கு. அது அந்த ஒளி அண்டங்கள் எல்லாம் ஒரு சிறு அணுக்களாக ஊடு அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. அவ்வெளியின் நடு நின்று நடனமிடும் ஒரு பெரும் கருணையாரு. அங்க இருந்து நடனம் செய்யறாருன்னு சொல்றாரு. இவ்வளவுக்கு மேல போய் உருவம் கற்பிக்கிறாரு. நடனம், நாட்டியம், காலு, விரலு, ஏதாவது யாருக்காவது இவ்வளவு. இங்க பூமியில கோயிலு, குளம், மனுஷன் உருவம் தோகன்னா அங்க போய் உருவம் ஏது அங்க அது அப்படியே வச்சுங்க. அது போய் நடனமிடும் ஒரு பெரும் கருணை அரசே. அவருதான் என்ன மருவி மகனாக்கி ஆட்கொண்டது. அவருதாயா அவரு அவருடைய பிள்ளைனா அவருக்குத்தான் நான் பிள்ளை. நானா சொல்றேன் என் தகப்பன் அவருதான், என் தந்தை அவருதான் சொல்றாரு. உட்கார்ந்து சிவபெருமான், நடராஜரு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நானும் இந்த மாதிரி கூட்டத்தை நான் உட்கார்ந்துக்கிட்டு நானும் அதை ஜீரணிச்சுக்கிட்டு இது எவ்வளவு பெரிய இதுக்கு எவ்வளவு தயவு வேணும் எனக்கு. இதை நான் கேட்டுட்டு உட்கார்ந்தா எனக்கு எவ்வளவு தயவு. இதெல்லாம் தெரியுது தயவுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம முக்கியமான அறிவில் கொஞ்சம்
ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய அனுபவங்கள். எந்த தயவுக்கும் இது பெரிய தயவுலேயே பெரிய தயவையா, இதை உட்கார்ந்துக்கிட்டு ஐயா இதுக்கும் சிரிச்ச முகத்தோட கேட்டுக்கிட்டு அவனுக்கு இது பண்றாரு சாமி. அதான் ஐயா சொல்ல, இது பெரிய பெரிய பொறுமையிலும் பெருமை, கடலிலும் பெரிய இது. ஆனா கேட்டுக்க வேண்டியதா இருக்கு, என்ன செய்ய வேண்டியதா இருக்கு. இப்பேற்பட்டவரை அவங்கதான், அவர் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர் தான் அந்த அவரால் உண்டாக்கப்பட்ட அந்த கோடான கோடி அண்டங்களும் அதனுடைய இயக்கங்களும் தான் இயற்கை விளக்கம். அதுகள்லாம் பூரணம். இதுகள் அனைத்துக்கும் நான் இப்ப சொல்ல வந்த செய்தி என்னன்னா, அந்த பெருவெளி இருக்க, அந்த பெருவெளியில தாயார சொன்னோம், குறிச்சு வச்சுக்கணும். ஆனா இன்னொன்னுலாம் இந்த இதுக்கு கீழே எத்தனையோ பல கோடிக்கு தாழ்ந்த தரத்துல விஞ்ஞானம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போதுதான் ஒவ்வொன்றை பார்த்து ஏசியமாக இப்படி இருக்கக்கூடும் அப்படி இருக்கக்கூடும் இது அனுமானங்களாக பேசப்படுகிறது. அவைகளெல்லாம் மாற்றங்கள் காணக்கூடியவர்களாக தான் இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் முடிந்த முடிவான முடிவுகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன. அதே மாதிரி பல இதெல்லாம் செய்தியெல்லாம் சொல்லும்போது அவர் கரெக்டாக வந்து சொன்னார், குறிக்கலாம் எடுத்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி கொண்டாந்து கொடுத்தார். அப்ப இந்த பெருவெளியில இப்ப இந்த பாக்குற பாருங்க, இந்த பூமி மாதிரி இப்ப பெரிய பூமி, பெரிய உருண்டை, இரும்பு உருண்டை இருக்குல்ல, இந்த பூமி எவ்வளவு பெருசு, இத மாதிரி பல மடங்கு பெரிய இரும்பு உருண்டை. இத மாதிரி ஒரு கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான இரும்பு உருண்டைய அந்த பெருவெளிக்குள்ள உருட்டி விட்டீங்கன்னா, அந்த எலுமிச்சம் இது சாத்துக்குடி புளிஞ்சா சாறு எப்படி வருது, அது மாதிரி ஊத்தும். அவ்வளவு வெப்பமா? அது என்னன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் நீங்க பேசுறதுக்கு அருகதில்லை பண்ணீர் பைத்தியங்கரமா. நமக்கு ஒன்றும் அனுபவம் இல்லை, ஒன்றும் கிடையாது. அவுட்லைன் தான், லைன் தான். இப்படி இதை போட்டு கட்டடம் கட்டுறதுக்கு போது இப்படி இப்படி விரிச்சு போட்டுருவாங்க, அது மாதிரி ஒரு இதை அதைத்தான் காட்டுது. அது காரணம் இந்த அதுக்கு பிறகு எந்த இதுவும் கிடையாது. அப்ப இவ்வளவு பெரிய அண்டங்கள் எல்லாம், இவ்வளவு பெரிய கோள்களா இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய இதெல்லாம் இரும்பு உருண்டைகளை உருட்டி அவைகளிடத்துல மேகும்படி செய்தால் அதெல்லாம் எப்படி உருகி ஊத்துது, அப்படியே தண்ணியா ஊத்துமா? அப்படின்னா எவ்வளவு ஆற்றல், எவ்வளவு வெப்பம். அதாவது வெப்ப ஆற்றல்னா அது எவ்வளவு உருகுன்னா அது எவ்வளவு, அதுதான் அக்னி. அதைத்தான் அருட்பெருஞ்சோதிங்கிறாரு. அந்த இடத்தை தான் அவர் சொல்றாரு. அதுதான் பூரணம். அந்த பூரணத்தை பெற்றவர் பெருமான். அப்புறம் பெருமானுடைய தேகம் என்ன, தேகம் எவ்வளவு பெரியது, அதான் அவங்களுடைய நிலம். எவ்வளவு கோடி அண்டங்களா இருந்தாலும் உருகி தண்ணியா ஊற்றுங்க, பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல இருந்துதான் எல்லா ஒளி அண்டங்களுக்கும் ஆற்றல் வருது. இல்லைன்னா இதெல்லாம் நின்று போயிடும். எதெல்லாம் இந்த லைட்டு நின்று போனது மாதிரி, இந்த மாதிரி சூரியன் எல்லாம் டக்குன்னு, இந்த சூரியன் நின்று போனா என்ன ஆகும், ஆஃப் ஆனா என்ன ஆகும், ஒரு செகண்ட் எல்லாமே காலி. அப்படின்னா இப்ப அதனுடைய அருமை தெரியாம பெருமை தெரியாம நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். என் கண்கண்ட தெய்வமேன்னு கண்ணால பார்க்கக்கூடிய பொருளாகவும் இயக்கமாகவும் இருந்து கொண்டிருக்கு. ஏற்பட்ட ஒரு ஆற்றல் கண்கண்ட தெய்வம் கண்ணால பார்க்கக்கூடியது. என் ஊன கண்ணால, அகக்கண்ணால, முதல்ல ஊன கண்ணால. கண் கண்ட தெய்வம்னா என் கண்ணால பார்க்கக்கூடிய தெய்வத்தை நான் சொல்றேன்டாங்கிறது. ஏன்னா சரி, இது சரிதானா அப்படிங்கிறதுக்கு தெளிவா தெரிஞ்சீங்கன்னா 2வது அடியில சொல்றாரு, கலிகண்ட அற்புத காட்சிங்கிறாரு. கலியுகத்துல இந்த கலிங்கிறது கலியுகம். கலியுகத்துல அற்புதத்தை காட்டக்கூடியது அது. அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தெரியும். கண் கூட இன்னைக்கு என்ன நினைக்கிறோமோ அதை அன்னைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள செஞ்சிடும். அதுகிட்ட வேணும்னா அதுக்கு தான் அந்த இடத்துக்கு வரணும். இதுக்கு மேற்கொண்டு இந்த தீபத்தில இருந்து அங்க வரணும். இன்னைக்கு 24 ஹவர்ஸுக்குள்ள அன்றைக்கே இறங்கி தீர்ந்தரணும். எவ்வொன்னும் வேண்டிக்கணும் அவ்வொன்னா அன்றே என்ன அன்னைக்கு பொழுதுக்குள்ள, மறுநாள் காலையில் மறுநாள் 6 மணி அன்னைக்கு கேட்டீங்கன்னா அன்னைக்கு பொழுதுக்குள்ள வந்துருந்தா நின்றுடும். அது மாதிரி செய்யக்கூடியது. அப்பனா அதுகிட்ட அன்பு செலுத்தி அந்த பக்தி பண்ணோம்னா அது
முழுமையான ஆற்றல். அப்படின்னா எவ்வளவு பெரிய இது பண்ணும். அதுதாங்க ஐயா இயற்கை விளக்கங்கிறது. இயற்கை விளக்கம் என்பது அப்பால அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருள் விளக்கம், எங்கும் வியாபகமா எக்காலத்தும் மாறுபடாது இருக்கக்கூடியது, தனித்துவமா இருக்கக்கூடியது. அது அதனால இந்த பிரபஞ்சாதிகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கிறது உலகாதிகள். இது ஏகதேசம் அது பூரணம். அந்த இயற்கை விளக்கங்கிறது உள்ளது. அதைத்தான் பெருமான் இயற்கை விளக்கம் என்கிறார். அதுக்கு அக்கால இருக்கக்கூடிய இயற்கை உண்மை என்பது எல்லாவற்றுக்கும் ஒளி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெருவெளியில் இருக்கக்கூடியது, அது இயற்கை உண்மை. அந்த வெளிங்கிறது தான் இயற்கை உண்மை. அதுல இருக்கக்கூடிய அக்னி என்பதுதான் இயற்கை விளக்கம். இன்னும் சுருக்கி சுருக்க வருது. கொரோனா குண்டிய அண்டங்கள் எல்லாம் இயற்கை விளக்கம் என்று சொன்னால், இந்த இயற்கை விளக்கத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடியது அந்த அருள், அந்த அக்னி இயற்கை உண்மை ஆயிடுது. இன்னும் சுருக்கி கிட்ட போயிட்டீங்கன்னா, அப்டிராக்டா போட்டு இன்னும் சுருக்கினீங்கன்னா, அந்த அருள்ங்கிற இயற்கை அக்னியே இயற்கை விளக்கமானால், அது இருக்கக்கூடிய வெளி இருக்கே அது இயற்கை உண்மையாயிடும். இப்படி அது கடந்து வெஞ்சி போயிட்டே இருக்கு. அதுதான் முடிந்த முடிவான இயற்கை விளக்கம், இயற்கை உண்மை. அதை அடைந்த நிலையில கிடைக்கக்கூடியது இயற்கை இன்பம். இதான் சத்து சித்து இன்ப, சத்தாகி சித்தாகி இன்பமாகின்னு சொன்னது. சச்சிதானந்தம், சத்து சித்த ஆனந்தம் என்பது இதுதான் சிவத்தினுடைய சுத்த சிவத்தினுடைய லட்சணம். இந்த சச்சிதானந்தங்கிற வார்த்தை சாதாரண சைவத்தில் இருக்கு. அதை போய் நம்ம போட்டுட்டு குழப்பக்கூடாது. பதிபசு பாசம், அதாவது இதுல இருக்கு, வேதாந்தத்துல இருக்கு. பதிபசு பாசங்கிறது தான் இதுல இருக்கு, சைவத்துல இருக்கு. வேதாந்தத்துல இருக்கு சச்சிதானந்தம் என்பது. மாற்றி சொல்லிட்டேன். சைவத்துல சச்சிதானந்தம் வராது, வேதாந்தத்துலதான் சச்சிதானந்தம் என்பது. அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்ற சச்சிதானந்தம். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், அவங்க வார்த்தை ஒண்ணு. இப்படி பேசினா என்ன ஆகுறது? எங்க ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்காரு. அவரு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. கோடீஸ்வரர் என்ன, 1 ரூபாய்க்கு ஒரு ஜாமான் வாங்கினாரு அப்படின்னு. பாண்டிய நாடார் இருக்காரு, 1 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினாருன்னா, இவன் பாம்பரன் கேட்டானா, 1 ரூபாய்க்கு போய் பாண்டிய நாடாரு என்னடா வாங்கியிருப்பாருன்னா, ஐஸ்கிரீமா வாங்கியிருப்பாரு, இல்ல குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டிருப்பாரு. 1 கோடி ரூபாய், 1 ரூபாய்க்குன்னா 1 கோடி ரூபாய்க்கு கப்பல் வாங்கினா, இது வாங்கினா, பிளான் வாங்கினா. அவர் 1 ரூபான்னு சொன்னது 1 கோடி. அது 1 ரூபான்னு தான் சொல்றாரு அவரு. அது மாதிரிதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவரு 1 ரூபாங்கிறாரு, நானும் 1 ரூபாங்கிறேன். நான் 1 கோடியை சொல்றேன், அவன் 1 ரூபாயா பிடிச்சிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். இது எங்கேயாவது ஒர்க் அவுட் ஆகுமா? அது மாதிரி கதை. 1 ரூபானா 10 ரூபாயும் கிடைக்கும். 1 கோடி ரூபாயும் 1 ரூபான்னு பேசுற அந்த நிலையில 1 கோடி ரூபாய் 1 ரூபாம்பாங்க. என்ன வாங்கின சாதாரண லட்சாதிபதிகள் பேசும்போது ஜாமான் வாங்கினா என்னாச்சு? 1 ரூபா ஆயிடுச்சுங்க. இந்த வீடு கட்டுறது 1 ரூபா வந்துட்டு. 1 ரூபாயா வீடு கட்டினா 6 ரூபா ஆச்சுமா. 6 லட்சம். 6 கோடி. ஒன்னு 6 ரூபாய்க்கு கட்டிவிட்டானே. அதுதான் அந்த மாதிரி சொல்லும் பதமும் ஒன்றென்றாலும் அதனுடைய பொருளும் விளக்கமும் அரிதினும் அரியது, பெரிதிலும் பெரியது, நிலையிலும் உயர்ந்தது, அது எவ்விதத்தும் தாழாதது, எண்ணில் அது அடங்குதல் இல்லாதது. அது மாதிரி அதை உய்த்து உணர்தல் வேண்டும். ஓர் இயற்கை. தங்கும்னா என்ன? சிட்டிங்க, லிவிங்க, தங்கும். தங்குறதுன்னா எங்க இருக்குது? எங்குமாய் விளங்கும் சிற்றவங்கிறது தான் அந்த பெருவெளியை சொன்ன. இங்க உள்ளவெல்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்கு. இது எங்குமாதான் இருக்கு. எங்கும் இல்லை, எங்கும் இல்லை, எங்கும் இல்லை, இருட்டாரு.
எங்குமாய் விளங்க அண்ட சராசரங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பெருவெளி இருக்கு. அது எங்கும் இருக்கு. அது எங்குமாய் விளங்கு சிற்றப்பங்கிறாரு. இவரு எங்கே? இது அது மறுபடியும் சொல்றாங்க. அப்ப எங்கேயாவது ஒண்ணு எனக்கு ஒண்ணு வளருவாங்கிறதுக்காக இது அது என உரைப்பது அரிதாய். அப்ப இது அதெல்லாம் இங்க தானே. அப்ப இங்க என்ன? இது அது என உரைப்பது அரிதாய் தங்கும் ஓர் இயற்கை அதன் தனி அனுபவத்தை தந்து தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக வைக்கியனாய். அதான் இயற்கை இன்பம். பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமுது அறுத்தி என் உலத்தே அங்கையற்கனி போன்ற அங்கையற்கனி. அங்கைன்னா உள்ளங்கை, அங்கைன்னா உள்ளங்கை, அங்கையற்கனின்னா அங்கையற்கனி போல் அமர்ந்து அருள் புரிந்த. அப்படின்னா ஏன் அமர்ந்து அருள் புரிந்தது அங்கையற்கனி போல இருக்கான். அருட்பெருஞ்சோதி என்ன விஷயம் யாருக்காவது தெரியுதா? அவர் இறைவன் அவர்கிட்ட அமர்ந்து அருள் புரிந்தது அங்கையற்கனி போலயா இருக்கு? அங்கையற்கனி போல அவருக்கு அங்கையற்கனி போல இருக்கு. அவருக்கு உள்ளங்கைகள் போல எட்ட வெளிச்சமா நமக்கெல்லாம் அங்கையற்கனி போலயா தெரியுது. அவருக்கு அமர்ந்து அருள் புரிந்தது. அதுதான் சொன்ன இயற்கை விளக்கம், இயற்கை உண்மை, இயற்கை இன்பங்கிற ஆகிய 3 இடங்களையும் அந்த இதுல சொல்றேன். ஒரு அஷ்டக பாட்டு முடிஞ்சு போச்சு. ஒரு அஷ்டகம் அந்த ஒரு பாட்டுல முத பாட்டு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது பெரிய ஒண்ணுமே தெரியாது. அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரு பீடத்து அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரு வெளி அருட்பெரு உலகம். அந்த வெளியில ஒரு உலகம், அந்த உலகத்துல ஒரு பீடம், ஒரு பீடத்துல ஒரு அதனுடைய அமர்ந்த அப்படின்னு புஸ்தகத்துல அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் சாரம் மாதிரி கொடுத்தேன். ரொம்ப பெரிய ரொம்ப அற்புதங்க. அதாவது வாழ்நாள் பூரா எந்த வேலையும் இல்லாம 24 hours சும்மா இந்த சுவாசிச்சு இறைவனுடைய இதுலயே எல்லாமே இதே உணவு இதே சுவாசம் இதே தான் அப்படியே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு இது. உங்களுக்கு என்ன செய்யுது? அப்படி கொடுத்து வைக்கலாம். கொடுத்து வைக்கல இல்ல, அப்படி இருக்கணும்ல. அதுக்கு உண்டான இது கிடைக்கணும் சூழ்நிலை. அத மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது சொல்ல வரல. அந்த பெருமை அவ்வளவு அடங்காது. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நெறியில புண்ணிய வசத்தின் காரணமாய் நாமெல்லாம் இப்ப பெருமாட்ட இங்க இருந்துட்டு இருக்கோம். எல்லா மக்களும் அந்த உலக மக்கள் எல்லாம் இப்படி வரணும். இப்படி வந்தா எப்படி இருக்கும் இந்த உலகம்? வீடுகளெல்லாம் எப்படி இருப்பாங்க? மக்கள்லாம் படுமை